கிமு 540ல இந்தியாவுல நடந்த ஒரு நிகழ்வு இது. நேபாள நாட்டோட இளவரசர் அவர். அந்த இளவரசருக்கு ஒரு 15 வயசுலலாம் திருமணம் ஆயிட்டு, அவருடைய மனைவி பெயர் வந்து யசோதா. அவருக்கு வந்து ஒரு ரகுலன்னு ஒரு பையன் இருந்தான். அவர் வந்து அரண்மனைய விட்டு அவர் வெளியில வந்ததே கிடையாது. வாழ்க்கைன்னா என்னான்னு தெரியாது. அந்த அளவுக்கு வாழ்ந்தாரு. ஒரே ஒரு நாள் என்ன பண்ணாரு, தன்னுடைய தேர்ப்பாகனை தேர்ப்பாகன அழைச்சுக்கிட்டு அரண்மனைய விட்டு வெளியில வந்தாரு. அவரு பார்த்த உண்மை சம்பவம் என்னன்னா, அ ஒரு இறந்து போன உடலை ஒருத்தவங்க எல்லாருமே தூக்கிட்டு போறாங்க. எல்லாருமே அழுவுறாங்க. அவர பார்த்தோனே அது வியக்க வைக்குது. 2வது பார்த்தீங்கன்னா, அ யாருமே அ ப அவர காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லாம நோய் நொடியால் பாதிக்கப்பட்ட ஒரு பெரியவர். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, 3வதா அவரு பார்த்தது என்னன்னா, யாருமே இல்லாத ஒரு அனாதையான ஒரு வயசான ஒரு பெரியவர். இந்த 3 பேரையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு திரும்பி அரண்மனைக்கு போனோனே, அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு. "ஏன் இவங்கலாம் இப்படி இருக்காங்க?" அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அவரு ஆராய்ச்சியில இறங்குறாரு. ஒரு நாள் என்ன பண்ணாரு, தன்னுடைய தேர்ப்பாகன் அவன அழைச்சுக்கிட்டு நேரா வெளில வந்துர்றாரு. வெளில வந்து அவருக்கு போட்டிருந்த அந்த பவுன் நகைகள் எல்லாத்தையும் அந்த தேர்ப்பாகன் சன்னா கிட்ட குடுத்து அனுப்பிர்றாரு. அனுப்பிட்டு அப்ப வயசு அவருக்கு 29. அவரு ஒரு 48 நாள் ஒரு உருவேலங்காடு என்ற ஒரு காட்டுல உட்கார்ந்து தவம் பண்றாரு. அவருக்கு அப்பதான் ஞானம் கிடைக்குது. ஞானம் கிடைத்த பிறகு அவரு வாரணாசியில உள்ள மான் பூங்கா என்ற இடத்துல முதல் சொற்பொழிவாற்றாரு. ஒரு முதல் சொற்பொழிவிலேயே அவருடைய பேச்ச கேட்ட அனைத்துவரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவருக்கு அடிமையாயிட்டாங்க. அவ்ளோ பெரிய சிறந்த பேச்சாளர். அவர் என்ன சொன்னார்ன்னா, துன்பத்திற்கு காரணம் ஆசை என்பதை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டினாரு. அவரு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர்தான் சித்தார்த்தர் என்று அழைக்கப்பட்ட புத்தர். அந்த புத்தரால புத்த மதம் தோன்றியது. இந்தியாவில் தோன்றிய மதம் இந்தியாவில் செழிப்பாக இல்லை என்றாலும், உலக நாடுகளில் பரவி இன்னைக்கும் ஜப்பான் நாடுகளில் சிறப்பாக இருக்கிறது. சீனா நாடுகளிலும் சிறப்பாக இருக்கிறது என்றால், நம்மளுடைய அ அ Don't forget to subscribe, then like and share. கிமு